பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். தாவேக அரசு அமைந்ததற்கு பின் தாவேக அரசின் ஒரு சிறப்புக்குரிய தனித்துவத்துக்குரிய விஷயமாக அவர்கள் கூறிக்கொள்வது லஞ்ச லாவண்யத்தை ஒழித்து விட்டார். இன்னைக்கு கூட்டணி கட்சியில சேர்ந்திருக்கக்கூடிய வைகோ முதற்கொண்டு காங்கிரஸ் தலைவர்கள் முதற்கொண்டு அனைவருமே சொல்லக்கூடிய விஷயம் லஞ்சத்தை ஒழித்திருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்றது. லஞ்சம் இருக்குது, கமிஷன் பேசியதற்கான ஆதாரம் இருக்கிறது, ஆடியோ இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். அண்ணாமலை திடீர்னு இப்பதான் களத்துல கொஞ்சம் விறுவிறுப்பை ஏற்றதுக்காக சொல்லியிருக்கிறாரா, இல்ல உண்மையிலேயே ஆடியோ இருக்குதா? ஏன்னா அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, எதுக்காக கமிஷன் கேட்கறாங்கன்னா, ஏங்க நிறைய பேர் காசெல்லாம் செலவு பண்ணாம பண்ணிட்டாங்க, நாங்கெல்லாம் அப்படி இல்லைங்க அப்படின்னு காசு செலவு செய்து வந்த அமைச்சர்கள் அப்படின்றாரு. இப்ப இந்த இடத்துல யாரெல்லாம் அவங்கவுங்க மனக்கணக்குல ஓட்ட வேண்டிய விஷயம் இருக்குது, அப்படி உண்மையிலேயே நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? ஒருவேளை ஆதாரம் இருந்தால் அண்ணாமலை இவ்வளவு அமைதியாக சொல்வாரா? இல்ல, நிச்சயமா அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை முதல்ல இருந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறார். அடுத்த ஓராண்டுகள்ல தன்னுடைய கட்டமைப்பை உறுதி செய்யணும். 20 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க, அது 50 லட்சம் ஆக்கணும். ஆனா அதற்கிடையில அவர் கட்சியில் இணைந்தவர்கள், அதாவது வீத லீடர்ஸ் அமைப்பு, நம்ம கட்சியிலே பேசலாம், அந்த வீத லீடர்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சோர்வடைஞ்சிட்டாங்க. என்னங்க பழைய அண்ணாமலையை காணா, நீங்க இந்த ஒரு திரைப்படத்துல சொல்றாங்க பழைய பன்னீர்செல்வமா வரணும்னு, அது மாதிரி பழைய அண்ணாமலையை காணாங்க. அந்த அண்ணாமலையை நம்பி வந்தவங்க தான் அதிகம். நீங்க இன்னைக்கு போய் சாலையில நின்று கன்னியாகுமரியில குப்பைகளை சேகரிக்கிறது, மதுரையில போய் வைகையை தூய்மைப்படுத்துறது, மரங்களை நடுவோன்னு சொல்றது, இதெல்லாம் என்ஜிஓ ஒர்க். இதை விரும்புறவங்க இருப்பாங்க, இல்ல நான் மறுக்கல. இதெல்லாம் சீமான் செஞ்சார். கடந்த 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா சீமான் கடல் மாநாடு திடீர்னு நடத்துவாரு, மரங்களை கட்டிப்பிடிப்பாரு, மரங்களை கட்டிப்பிடிச்சு நாங்க மர மாநாடு நடத்துறோம். அது மாதிரியான விஷயங்களை என்ஜிஓ பாலிடிக்ஸ், சுற்றுச்சூழல் அரசியல், அது உலக அளவுல பண்ணக்கூடிய அரசியல் தான். பட் அதை தாண்டி அண்ணாமலையிடம் அந்த அரசியல் கை கொடுக்கல, சீமானு கை கொடுக்காதனாலதான் 8% 4% ஆயிட்டாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட்டம், அண்ணாமலையினுடைய ரசிகர்கள் அல்லது அண்ணாமலை ஆர்மி, நம்ம எப்படி வேணாலும் வகைப்படுத்திக்கலாம், அவற்றை விரும்புறது அது இல்ல. அப்ப அவங்களுக்கு தீனி போடணுமே, அப்ப பேச்சுல பரபரப்பு பேசணும். அதனுடைய தன்மை தான் நான் பாக்குறேன். இல்லாம அவற்ற ஆதாரங்கள் இருக்குன்னா ஒரு பிரஸ் மீட் வச்சு அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு போயிருவார். இதான அண்ணாமலை அவருடைய கடந்த கால தன்மை. ஆனா அதே நேரத்துல அமைச்சர்கள் லஞ்சமே வாங்கல, ஊழலே நடக்கல அப்படின்னு நம்ம சொல்லிவிட முடியாது. அதற்காக இவர்கிட்ட எடுத்த ஆதாரத்தை கொடுத்திருப்பாங்க, இவர்கிட்ட ஆடியோ இருக்குங்கிறதுல பெரிய அளவுல நம்பிக்கை இல்லை. அது அவர் தன்னுடைய ஃபாலோவர்ஸ கிட்டத்தட்ட பழைய அண்ணாமலையாத்தான் நான் இருக்கேன், கொஞ்சம் காத்திருங்க, நாங்க பெரிய லெவல்ல வரப்போறோம், 50 லட்சம் பேர் சேரட்டும் அப்படிங்கிற ஒரு சமீட்சை தான் அது. அதுக்கு அப்பப்ப நீங்க அந்த தீபாவளிக்கு சார் சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய பட்டாசு வாங்கி கொடுப்போம். அதுல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையா இருக்கும், நிறைய அந்த லைட்டு வெளிச்சம் வரக்கூடிய பட்டாசா இருக்கும். இடையில ஒரே ஒரு சின்ன பட்டாசு வெடி சத்தம் வரக்கூடிய பட்டாசு வைப்போம். அது மாதிரி அவர் தன்னுடைய உரையில தன்னுடைய ரசிகர்களை தாண்டி, தன்னோட ஃபாலோவர்ஸை தாண்டி, தன்னோட வழியை பின்பற்றக்கூடியவர்களை தாண்டி எல்லாருக்குமான என்ஜிஓ பாலிடிக்ஸை நிறைய பேசிட்டு கொஞ்சம் அந்த கரம் மசாலா மாதிரி இது மாதிரியான விஷயங்களை தூறாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆதாரம் இருந்ததுன்னா அவர் வெளியிட்டிருக்கலாம், வெளியிட்டு விட்டால் இன்னும் பெரிய அதிர்வு ஏற்படுத்தியிருக்கும். பட் அவருக்கு ஒருவேளை ஆதாரத்தை என்னை திரட்டுவாராக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுற உடனே பல பேர் ஆமாங்க நானும் பாதிக்கப்பட்டேன் வரலாம் என்று கூட அவர் நினைத்திருக்கலாம். இல்ல, இப்ப அண்ணாமலை பேசிய பேச்சுக்கு இதுவரை தாவேக தரப்பிலிருந்து ஒரு பதிலும் இல்லை. ஒருவேளை அண்ணாமலையை பெரிய ஆளாக கருத வேண்டாம், அப்படி ஒரு பெரிய ஆளாக கொண்டு போய் நிறுத்திவிட வேண்டாம், அதனால அவருக்கு பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு தாவேகா நினைத்தால், திமுக என்ன தவறு செய்ததோ அதே தவறை தாவேகா செய்கிறது அப்படின்றத எடுத்துக்கலாம். ஏன்னா திமுக விஜய் கட்சியை தொடங்கிய போது அவர் பேசிய பேச்சு, வைத்த குற்றச்சாட்டு, விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாமல் நழுவி போனது இன்றைக்கு பெரிய பாதிப்புன்னு தேர்தல் முடிவுக்கு பின்னர் அந்த திமுக கூட்டணி கட்சியினரே பல பேர் சொன்னார்கள். அத திமுகவினரும் பின்னர் சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல நின்றுமா தாவேகா அண்ணாமலைக்கு பதில் சொல்லாம இருந்தா? இல்ல, அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையும் அவர் எழுப்பியிருப்பது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. தாவேகா நிச்சயம் பதில் சொல்லியிருக்கணும். ஆனா தாவேகாவோட ஸ்டைலுங்கிறது முதல்வர் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டார். ஆனாலும் அமைச்சர்கள் சொல்லிருக்கலாம். அமைச்சர்கள் பிரதானமாக தங்கள் கட்சிக்கு உரிய ஒரு பெரிய சிறப்பு, மற்ற கட்சிகளிலிருந்து தாங்கள் எப்படி வேறுபட்டவர்கள், மாறுபட்டவர்கள் அப்படின்றத லஞ்சம் ஒழிப்பு, ஊழல் ஒழிப்புன்றதுதான். சுதந்திர தின உரையில் கூட அவர் அதை தான் குறிப்பிடுகிறார் முதலமைச்சர். அப்படி இருக்கும்போது நீங்க எதை பிரதானமாக உங்கள் கட்சிக்கு நினைக்கிறீங்களோ அதுலயே இல்லைங்க, அதுல ஓட்டம் இருக்குது, ஊழல் இருக்குது, நீங்களும் எல்லா கட்சி மாதிரிதான் அப்படின்ற அந்த பேச்சு இருக்குது இல்ல, அது மக்கள்கிட்ட இது மாதிரி போய் சேரும் போது என்ன மாதிரியான தாக்கத்தை கொண்டு போய் நிற்கும் தாவேகாவுக்குன்றது இருக்குல்ல? இல்ல, அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க சொன்ன மாதிரி திமுக இந்த தவறு தான் பண்ணாங்க. நீங்க கரூர் சம்பவத்துல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் விஜய் அவர்கள் பேசிய விஷயங்களையோ, விஜய்க்கு எதிரான அரசியலையோ திமுக எடுக்கல. இப்ப அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வீரியமாக இல்ல, இந்த கருத்தை முதல்ல அவர் இப்படி பேசுறாரு, இந்த டோல்ல பேசுறாரு, அடுத்து இந்த கருத்தை மட்டும் பேசுவாரு, அடுத்து இதுக்கு அவர் ஆதாரத்தை போடுவாருன்னு வச்சுக்குவோம்.
அது பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்திடும் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல. தாவேக்கா ரியாக்ட் பண்ணாம கடந்து போகவே முடியாது அண்ணாமலை போன்றவர்கள். ஏன்னா நான் அதான் சொல்றேன், நீங்க தாவேக்காவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை விட அண்ணாமலையிடம் இருப்பவர்கள் எண்ணிக்கையில் குறைவா இருக்கலாம். ஆனா அவங்க ரொம்ப தீவிரமான அரசியல் புரிதல் உள்ளவங்க. அப்ப அந்த இடம் வந்து பெரிய அளவுல மக்கள் மன்றத்துல விதைக்கப்பட்டுரும். தாவேக்கா அந்த இடத்த கொஞ்சம் உள்ளபடியே ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப திமுக பேசுது, சட்டமன்றத்துக்குள்ள பேசுதுன்னா பதில் சொல்லிடுறாங்க. நீங்க சட்டமன்றத்துக்கு வெளியில பேசுறதுக்கு இல்ல திமுக சட்டமன்றத்துக்குள்ள பேசுவது கூட இப்ப திமுக பேசுகிறது அப்படின்றனால அவர்கள் ஏற்கனவே ஆண்ட கட்சியாக இருந்தார்கள். உடனே உங்க ஆட்சி இல்லைன்னு அந்த கிட்டத்தட்ட அதிமுக திமுக என்ன பேச்சு விவாதங்கள் நடக்குமோ அப்படிதான் நடக்குது. உங்க ஆட்சியில வந்து கஞ்சா எவ்வளவு பயன்பாடுன்னு பாத்தீங்கன்னா சிறுவர்கள் மீதான பாலியல் வழக்குகள்லாம் இருக்குதுல்ல, போக்சோ வழக்குகளை பார்த்தாலே அது தெரிஞ்சு போயிடும் அப்படின்ற புள்ளி விவரங்கள் சொல்வது. திமுகவினரே சம்பந்தப்பட்டிருந்தார்கள் பாலியல் வழக்கில் அப்படின்னு குற்றச்சாட்டை வைப்பது. இதையெல்லாம் வந்து அங்க சமாளிப்பதற்கு அது உதவிடும். ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நியாயத்தைக்கோ அதற்கு தாவேக அரசு எந்த மாதிரியான செயல்பாட்டில் வந்து நிக்கிறது என்று மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய மதிப்பீட்டிற்கோ அது துணை புரியுமான்றது கேள்விக்குறியான விஷயம். ஆனா அண்ணாமலை போன்றவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனத்திற்கு நீங்கள் திமுகவை பதில் சொல்வது மாதிரி சொல்ல முடியாது உங்க ஆட்சியில் அப்படின்னு போட முடியாது. ஏன்னா அவரும் புதிய கட்சியாக வந்திருப்பவர். அதனால் அவர் ஆண்ட கட்சியிலும் இல்லாத ஒரு நபர். அது இதை எப்படி நீங்க பதில் சொல்றதுன்னு இருக்குது இல்ல? ஆமா சார். அதனால நீங்க அண்ணாமலையினுடைய கேள்வியை அவர்கள் எளிதில் கடந்து போவார்கள்னா தாவேக்காவுக்கு பெரிய அளவுல இழப்பு ஏற்படும். நீங்க இன்னைக்கு சூழல்ல 20 லட்சம் உறுப்பினர்கள். நீங்க அதை பொருத்தி பாருங்க. ஒரு தொகுதிக்கு 10,000 பேர் குறையாம இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க 234 தொகுதிகள் 20 லட்சம் பேர் இருக்காங்கன்னா தொகுதிக்கு 7,000 முதல் 8,000 பேர் வரைக்கும் இருக்காங்க. தாவேக்கா ஜெயிச்ச வாக்கு வித்தியாசம் எவ்வளவு? பல தொகுதிகள்ல திமுக வீழ்த்தி விட்டது நம்ம பேசுறோம். வெற்றி வித்தியாசம் எவ்வளவு? அவ்வளவு பெரிய செங்கோட்டையனே 19,000 வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிக்கிறார். அப்ப உங்களுக்கு அந்த நீங்க சொல்கிற மாதிரி சட்டப்பேரவையில் பேசினால் அவர்களுக்கு உடனடியாக பதில் தர வேண்டும், அதை சமாளிக்க வேண்டும் அப்படின்றதுலதான் தாவேக்கா ரொம்ப முனைப்பு காட்டுதா? ஆமா சார். மற்ற விஷயங்களை கொஞ்சம் தவற விடுகிறார்கள். மற்ற விஷயங்கள் அனைத்தையுமே தவற விடுறாங்க. நீங்க லைவ் வேற காட்டுறாங்க. அது அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவங்களும் அதுல ஒரு வகையில எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்கல்ல. நீங்க அதை எதிர்கொள்ளணும். ஐயோ மக்கள் கிட்ட நம்மளை பத்தி இப்படியெல்லாம் போய் சேருது. லைவ நாங்க லைவ் கொடுப்போம்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணவும் முடியல. இப்ப கட் பண்ண முடிஞ்சதுன்னா தாவேக்கா சந்தோஷமா அடுத்த கூட்டத்தொடரை கட் பண்ணிடுவாங்க. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நீங்க வந்து ஒரு கட்சி, புதிய உறுப்பினர்கள் எல்லாம் சரிதான். ஒரு அமைச்சர்களாக பேசுபவர்களுக்கு இத்தனைக்கும் 2 நாள் பயிற்சி கொடுத்தார்கள். சட்ட விதி புத்தகங்கள் இருக்கும். பழைய வீடியோ ரெக்கார்டெல்லாம் நீங்க சட்டப்பேரவையில் உள்ள இருக்கக்கூடிய நூலகத்திலையும் நீங்க படிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆனா தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இன்று எத்தனை அமைச்சருடைய பேச்சுக்கள் பேசக்கூடிய 3-4 அமைச்சர்கள் தான். அந்த அமைச்சருடைய பேச்சை சபாநாயகர் இன்னைக்கு எத்தனை முறை அமைச்சர்களின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்கி இருக்கிறார் அப்படின்ற அளவுக்கு அந்த எண்ணிக்கையை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இன்னொரு பக்கம் இன்னைக்கு பேசு பொருளாக இருந்தது. முதலமைச்சர் வந்து அவைக்குள்ளே வருகிறார், சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் வந்து அமர்ந்திருக்கிறார், எங்களுக்கெல்லாம் நீங்கள் கண்ணியம் குறித்து பேசினீர்கள், கற்றுக் கொடுத்தீர்கள், அதை அப்படியே எதிர்க்கட்சி தலைவருக்கும் கற்றுக் கொடுங்கள்னு அமைச்சர் ரமேஷ் ஓபிஎஸ் கூறியதற்கு பதில் சொல்லும் போது அவர் அப்படி சொன்னார். அப்ப இந்த இடத்துல அமைச்சர் பேசின பேச்சு அதுக்கு சபாநாயகர் நீங்க பதில் சொல்லுங்கன்னு மற்றவங்க கிட்ட கொஞ்சம் அந்த பாலை தள்ளி விட்டாரு. ஏன்னா இவரே எடுத்த உடனே சொல்லிருக்கணும், முதலமைச்சர் வந்தா எந்திரிச்சு நிக்கணும்னு சட்ட விதி கிடையாது, பேரவை விதி கிடையாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அதற்கு மாறாக என்ன பண்ணாரு, நீங்க பதில் சொல்லுங்கன்னு திமுக பக்கம் சொல்லி நேரு அவர் அந்த நேரத்துல அதை சொல்லல. பின்னர் ஓபிஎஸ் அதுக்கு விளக்கம் சொன்னார். முதலமைச்சர் வரும்போது எந்திரிச்சு நிக்கணுமா, அப்ப எதிர்கட்சி தலைவர் வரும்போது எந்திரிச்சு நிப்பாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும் போதுதான் சபாநாயகர் சொன்னாரு, இல்ல முதலமைச்சரோ எதிர்கட்சி தலைவரோ வரும்போது எந்திரிச்சு. இப்ப இது போன்ற விஷயங்கள் ஒரு பேரவை விதி என்ன அப்படின்றது வந்து 100 நாள் கடந்ததுக்கு பின்னும் கிட்டத்தட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவியேற்பு, ஆளுநர் உரை, இப்போது பட்ஜெட், இப்ப வரைக்கும் கூட அவங்களால அது அமைச்சர்களால முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத அடிப்படை விஷயம். இந்த விஷயங்களை இன்னும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்கு. ஆமா சார், நிச்சயமா புரிந்து கொள்ள முடியல. இதுலயும் ரமேஷ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இளைஞர். அவர் வந்து அந்த இளைஞருக்கே புரிந்து கொள்ள முடியலங்கும் போது அவர் பொதுவாகவே இதற்கு முன்பு சில காலகட்டம் அவர் ஊடகம் போன்ற துறைகளில் இருந்தவர். அவரே இவ்வளவு தடுமாற்றம் பண்றாரு. நீங்க ஒரு அமைச்சர் நீங்க பேசிட்டு இருக்காரு, சபாநாயகர் மைக் ஆஃப் பண்றாரு. அப்ப எந்த அளவுக்கு சூழல் மாறிடுச்சு பாருங்க. நீங்க எதிர்கட்சி எம்எல்ஏக்களுக்கு மைக் அணைக்கலாம் சார், ஆட்சிக்கு எதிராக ஏதாவது பேசிடுவாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க. சிஎம் சாரி கேட்டாரு. ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறப்ப இப்படி ஒரு சம்பவம் நினைச்சா அந்த எம்எல்ஏ விட்டு வைப்பாங்களா? நீ செஞ்சுட்டு போக நான் சாரி கேட்கணுமான்னு கேட்பாங்களே அந்த அம்மா. அப்ப கிட்டத்தட்ட எல்லா பொறுப்புகளுக்கும் முதல்வருமே இதுல பொறுப்புக்குள்ளாகிறாருல. அப்ப நீங்க கிட்டத்தட்ட இந்த பரமார்த்த குருவினுடைய சீடர்கள் போல இவங்க இருக்காங்க.
அவரை பரமார்த்த குரு நான் சொல்லல. பல பேர் வந்து சீடர்களை போல இருக்காங்க. அப்ப இவர் நன்கு வழிகாட்ட வேண்டிய தேவை இருக்கு. நீங்க கேட்ட மாதிரி கலைவாணர் அரங்கத்துல 2 நாள் பயிற்சி முகாம் நடந்தது. அந்த பயிற்சி முகாம்ல கத்துக்கல. சபாநாயகர் வந்து பேசுகிறார். சபாநாயகர் நிறுத்த சொன்னாலும் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் பேசுறாங்க. எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் பொறுப்பா இருக்காங்க. சபாநாயகருடைய பணி என்பதெல்லாம் உள்ளபடியே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ரொம்ப சிரமமான ஒரு பணியாகத்தான் ஜேசிடி பிரபாகர் அவர்களுடைய பணியெல்லாம் தெரியுது. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு தராசு முள்ளு மாதிரி நிக்கிறாரு. நீங்க அந்த விஷயங்கள்ல எல்லாம் சொல்றோம். கிட்டத்தட்ட சட்டமன்றத்தை பொறுத்தவரை இவர்கள் அணுகிய விதம், தாவேக்கா அணுகிய விதம் மிகப்பெரிய பலவீனம். பாருங்க சார், ஆதவர்ஜன் எவ்வளவு அனுபவசாலி நம்ம நினைக்கிறோம். வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பு வைத்திருக்கக்கூடியவர் தன்னைத்தானே கிளைம் எடுத்துக்கிறார்ல, நான் திமுக வெற்றி பெறதுக்கே காரணமாக இருந்தேங்கிறது. ₹1 நாங்க கொடுத்தா ₹40 திரும்பி வரும்னு பேசுறாரு. உடனே இங்க கீழ இருந்து மறுக்கிறாங்க, 27 பைசாங்க அது. ஓ அப்படியா அப்படியா, அப்ப அவதான் சார் அப்படிங்கிறார். அப்ப நிறைய தடுமாற்றங்கள். அப்ப இன்னுமே அவர்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் தேவைப்படுது. நம்ம எல்லாத்துக்கும் 6 மாத காலம் கொடுக்கலாம் சார், 1 வருட காலம் கொடுக்கலாம். ஒரு சராசரியா ஒரு நம்பரை பார்த்து படிக்கிறதுக்கெல்லாம் கூட இவ்வளவு தூரம் கொடுக்கணுமா? மரிய வில்சன் அவர்களுடைய உரையை முன் வச்சு நான் அதை சொல்றேன். இப்படி இப்படி பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சர் பேசின தொகையிலையும் இந்த மாதிரியான மாறுபட்ட விஷயம் இருக்கு. இல்ல அந்த தொகையை கூட என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சார், எழுத்தால எழுதி கொடுத்துட்டா போதுமே அந்த எழுதி கொடுக்குறவங்க. இல்ல அது இன்னும் படிக்கிறது சிரமமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, தொகையை நீங்க ஆங்கிலத்துல சொல்வது கூட யாரும் தவறுனே சொல்லலையே. சரியா சொன்னா சரி, அவ்வளவுதான். இப்ப இன்னொரு சமூக வலைதளத்துல தான் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு ஒரு விஷயம். முதலமைச்சரே பேசும்போது 900 சம்திங், அந்த 940 ஏதோ ஒரு தொகை சொல்லும் போது 948 அப்படின்ற மாதிரி அவர் படிக்கிறார். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் சொல்ல போனா சில பேர் சமூக வலைதளத்துல தமிழ் வகுப்பு எடுக்கிற மாதிரி போடுறாங்க. எப்படி பிரித்து அதை சொல்ல வேண்டும் அப்படின்ற அளவுக்கு அதுல நான் தவறா பார்க்கல. ஏன்னா இதை எதாவது திருத்தினால்தான் எதிர்காலத்தில் வரக்கூடிய மாணவர்களுக்கு அது சரியானது எது அப்படின்றது போய் சேரும். இல்லைன்னா இந்த மாதிரியான சொற்றொடர் பயன்படுத்துவதே சரின்ற விஷயத்துக்கு போயிடும். இன்னொரு கூட இன்னைக்கு சட்டப்பேரவையில அமைச்சர் ஆதவர்ஜனா பேசுனது கூட சமூக வலைதளத்துல கொஞ்சம் விமர்சனமா போயிட்டு இருக்கு. என்னன்னா கற்பழிப்பு அப்படின்ற வார்த்தைகள் இப்ப நம்ம ஊடகங்கள்ல பத்திரிகைகள்ல பயன்படுத்துறதெல்லாம் தவிர்த்து நீண்ட காலம் ஆயிடுச்சு. அது பாலியல் வன்கொடுமைன்றது மாத்தியது. இன்னைக்கு சட்டப்பேரவையில தொடர்ந்து அவர் பேசும்போது இந்த கற்பழிப்புன்ற வார்த்தையை தான் தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. அதுவே விமர்சனத்துக்குள்ளாகுது. இப்ப சட்டப்பேரவை விதி மரபு அதெல்லாம் வேற. பொதுவாக வெளியில் பேசுவது, என்ன மாதிரி வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவது அப்படின்றதுல கூட சிக்கல்கள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி புரியுது. ஆமா சார், நிறைய நிறைய மாதிரி சர்ச்சைகள் இருக்கு. நீங்க மாற்றுத்திறனாளிகள்ங்கிற சொற்பதம் வந்ததே தெரியலையே பலருக்கு. நீங்க தாவேக்கால இருக்கக்கூடியவர்கள் மாற்றுத்திறனாளிகள். ஒரு காலகட்டத்தில் அது ஊனமுற்றோர் என்ற வார்த்தை பதமா இருந்தது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அதை மாற்றுத்திறனாளிகள் மாத்தினார். மாற்றுத்திறனாளிகள் இவர்கள் இந்த சமூகத்தை மாற்றும் திறனாளிகள் அதை அறிவிக்கிற அன்னைக்கு. அப்ப அது மாதிரியான இன்னைக்கு நவநாகரிக சொற்கள் வந்ததே தெரியலையே. அப்ப திருநங்கை திருநம்பி அவர்கள் எப்படி பிரயோகப்படுத்துவாங்க? அது மாதிரி பல கேள்விகள் வருது நமக்கு. நீங்க கேட்ட மாதிரி கற்பழிப்புங்கிற வார்த்தையை பத்திரிகையிலே தவிர்த்துட்டோமே. பாலியல் வக்கிரம், பாலியல் வன்கொடுமை, பாலியல் வன்முறை, இந்த மாதிரியான வார்த்தைகள் போய்விட்டது. அப்ப நீங்க சமகால அப்டேட்டுக்கு வர்றதுக்கு நீங்க சொல்றாங்கல்ல சார், இன்னைக்கு யூத்தா இல்ல மற்ற கட்சிகள்லான்னு, இவங்க இன்னைக்கு என்ன நடைமுறையில இருக்குங்கிற வார்த்தை சொல்லாடலுக்குள்ள இன்னும் வரல. அதுல ஒரு வறட்சியாக இருக்காங்க, வெறுமையாக இருக்காங்க. அது மாறணும், அது மாறும் என்று நம்புவதை தவிர வேற நமக்கு வேற வழி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு சட்டப்பேரவையில 100 நாள் அப்படின்றதுக்காக ஒரு அறிவிப்பு இருக்கட்டும் அப்படின்றதுனால இந்த விவசாயிகளுடைய கோரிக்கை இத்தனை நாட்கள் போராட்டத்திற்கு அந்த தொகை, கடன் தொகையை வரம்ப கொஞ்சம் உயர்த்திருக்கிறாங்க. அப்பயும் விவசாயிகள் வைத்த முழுமையான கோரிக்கை, விவசாயிகள் வைத்த கோரிக்கைன்னு சொல்ல முடியாது. தாவேக அரசாங்கம் என்ன வாக்குறுதி கொடுத்ததோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் வைத்த கோரிக்கையை தாவேக அரசு தனது வாக்குறுதியை நிறைவேற்ற முன் வரவில்லை. அதற்கு நிதி சுமை அப்படின்னு ஒரு காரணங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த 50,000 தொகையிலிருந்து 75,000, 1 லட்சத்துக்கு வாங்கியிருந்தாக்க 75,000, 1 லட்சத்துக்கு மேல வாங்கியிருந்தா 35,000 அப்படின்னு கொஞ்சம் உயர்த்தி மாத்தி இருக்கிறாங்களா? இந்த அறிவிப்புகள்னால ஏதாவது விவசாயிகள் மனம் குளிர்ச்சி அடைந்து விடுமா? இல்ல சார், விவசாயிகளுக்கு இதனால் பெரிய குளிர்ச்சி என்பது இல்ல. ஒட்டுமொத்தமாக அனைத்து கடனும் தள்ளுபடி செய்யும். இதே நீங்க விவசாயிகளை பிரித்தாள்றது. தாவேகா என்ன சொன்னதோ அதை செய்தால்தான் அவங்கள்ட்ட இருந்து நீங்க ஒரு நன்மையோ பேரையோ பெற முடியும். ஆமா ஆமா, அதுதானே சார் கோரிக்கை. இப்ப நீங்களும் நானும் சேர்ந்து போராடுறோம். நான் 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருப்பேன், நீங்க 75,000 கடன் வாங்கியிருப்பீங்க. நாளைக்கு போராட்டத்துக்கு நீங்க வர மாட்டீங்களே. இது விவசாயிகளுக்குள்ளே ஒரு பிரிவினை உருவாக்கிருமே. நேற்று வரை ஒன்றிணைந்து போராடிய விவசாயிகள் நேற்று 75,000 ஆக்கணும்னா உங்களுக்கு ₹1 கட்ட வேண்டாம். 74,000 கடன் வாங்கி இருக்கிற நீங்களாக இருந்தா நீங்க போயிருவீங்க. என் மனது எப்படி இருக்கும்? 2 லட்சம் ரூபாய் வாங்கிய விவசாயி. அதனால இது விவசாயிகளுக்குள்ளேயே நீங்க இந்த தொகையை கொஞ்சம் கொஞ்சமா 30,000, 50,000, 75,000 என்று கூட்டுவது
விவசாயத்தை நீங்கள் எப்படி மதிக்கிறீர்கள் என்பதே விவசாயிகளுக்கு படம் பிடித்து காட்டு. சோ அதனால விவசாயிகள் இதுல 100% திருப்தி அடைய மாட்டாங்க. இன்னொன்னு, இப்ப நான் சொன்னது விவசாயிகள் அந்த மனநிலையில இயங்குறவங்களும் இல்ல. அப்ப நீங்க விவசாய தொழிற்சங்கங்கள் இருக்கு, விவசாய கூட்டமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகள் என்ன செய்வாங்கன்னா, இது உடனே சமரசத்துக்கு வராது சார். இன்னும் அவங்க ஒரு நாள் அவகாசம் எடுத்துட்டு கூட்டம் போடுவாங்க, இன்னும் உயர்த்தணும், முழுமையா தள்ளுபடி செய்யணும்னு சொல்லுவாங்க. இது விவசாயிகளை நிச்சயமா சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அறிவிப்பு இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று சொல்றீங்க, அதை செய்யணும், செஞ்சா சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. மற்றபடி இதுல இன்னும் நிறைய சிக்கல் வரப்போகுது சார். செப்டம்பருக்கு பின்புதான் தாவேகா நினைத்து பார்க்க முடியாத சிக்கல்ல சந்திக்க போறாங்க. 1 பவுன் தங்கம் சார், உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட சொல்லி ஜெயலலிதா அவர்கள் காலத்துல கொடுக்கப்பட்டு இங்க தொகை ஒதுக்கி இருக்கிறது பாருங்க, 800 கோடி தான் இருக்கு. 800 கோடிங்கும் போது ஒரு பவுன் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய். அப்ப நீங்க ஒரு வருஷத்துக்கே 8000 பேருக்கு தான் கொடுக்க போறீங்க. 8000 திருமணங்களா நடக்குது. அப்ப அதுல தகுதி நிர்ணயிப்பாங்க. தங்க மோதிரம் திட்டம் 512 கோடி நினைக்கிறேன். அப்ப அதுல தகுதி நிர்ணயிப்பாங்க. அப்ப அது அரசு மருத்துவமனைக்கு மட்டும்தான் போகுது. இல்ல அது தகுதி தனியார் மருத்துவமனைக்கு இல்ல. இல்ல தகுதி நிர்ணயிப்பது மட்டுமல்ல, அந்த இடத்துல தான் இன்னும் லஞ்ச லாவணியத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் வரக்கூடிய இடமா இருக்கும். இப்ப அதை வாங்கி குடிக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க, கட்சிக்காரங்களே எனக்கு வரலைங்க, எனக்கு வாங்கி கொடுங்க அப்படி என்கிற போது அந்த இடத்துல தான் இதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதை கவனத்தோட இந்த அரசாங்கம் எப்படி கையாள போகுதுன்றதுதான் இருக்கு. ஆமா ஆமா சார். அது அந்த மாதிரியான ஒரு சூழலும் இருக்கு. இன்னொன்னு, நேற்று வரை நம்ம அண்ணன் சீரு, அண்ணன் எல்லாருக்கும் கொடுக்க போறாரு, அண்ணன் வந்துருவாரு, என் கல்யாணத்துக்கு அண்ணனோட 1 பவுன் தங்க நாணயம் வரப்போகுதுன்னு ஒரு பெண் எதிர்பார்ப்போட இருப்பாங்க. அவங்க தாவேக்காக வாக்களித்த ஜென்சி 18 வயதுல வாக்களிச்சிருப்பாங்க, 21 வயதுல கல்யாணத்துக்கு எதிர்நோக்கி இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு 8000 பேருக்கு தான் வருஷத்துக்கு கிடைக்க போதுன்னா ஒரு வருஷத்துல 50,000 60,000 கல்யாணம் நடக்கும். அப்ப அந்த 8000 பேரை எப்படி செலக்ட் பண்ண போறோம்? 812 கோடி ஒதுக்கீடுனா ஒரு பவுன் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் சார். செய்கூலி சேதாரம் இதுக்கு இல்ல, தங்க நாணயம் தான் கொடுக்க போறாங்க. ஒரு பட்டு புடவை கொடுக்கணும். மொத்தமா சேர்த்து 812 கோடி. ஒரு ஆளுக்கு 1 பவுன் தங்கத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஆகுது. அப்ப நீங்க 1 கோடி ரூபாய்க்கு 100 பேர் தான் பயனாளி. அப்ப 100 கோடி ரூபாய்க்கு 1000 பேர் தான் பயனாளி. அப்ப இது மொத்தமா 8000 பேர் தானே பயனாளி. தமிழ்நாட்டுல ஒரு வருஷத்துல 8000 கல்யாணம் தான் நடக்குதா? அப்ப அந்த தகுதியை நிர்ணயிக்கிறப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, லேயரா அதிருப்தி உருவாகும். நீங்க ஒரு தகுதியை நிர்ணயிச்சு 8000 பேருக்கு தான் கொடுக்க முடிகிற பொழுது கிடைக்காதவங்க அதிருப்தியாளர் ஆவாங்க. இல்ல ஒருவேளை விஜய் எதை செய்தாலும் மக்கள் அதை பற்றி தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். விஜய் மீது இருக்கக்கூடிய அபிமானம், பாசம் அப்படிலாம் ஒரு கணக்கு செய்திருந்தால் இன்றைக்கு முதலமைச்சர் தொகுதியிலேயே மக்கள் எம்எல்ஏ அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகிறார்கள் அப்படின்னா, அப்ப அந்த கட்டத்திலிருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்றது தெரியுதா? ஆமா சார், தெளிவாக தெரியுது சார். உங்களுக்கு அதுதான் இதை உணர்த்ததுங்க. நீங்க இல்ல அதுதான் தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதி, இந்த பகுதியில அடிப்படை வசதியே இல்ல, நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் காரணம் காட்டி தள்ளிட்டு போனாங்க. நீங்க வாக்குறுதி அளிச்சீங்க, இன்னைக்கு இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைவேற்றாத வாக்குறுதிக்காக ஒரு பொறுமை காத்து போராட்டம் நடத்துகிற இடத்துக்கு மக்கள் வந்திருக்கிறாங்கன்னா, இப்ப நீங்க சொல்ற இடம் அரசாங்கத்துடைய உதவி இது அறிவிக்கப்பட்டு அதில் 4 பேருக்கு கிடைக்கிறது, அதே தகுதியுடைய எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த இடத்துலயும் இந்த பிரச்சனை நிக்குமா? இல்ல விஜய் மீது இருக்கக்கூடிய அபிமானத்தினால அது பெரிதாக வெடிக்காது அப்படின்னு இல்ல சார், அந்த அபிமானம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரையும் தான் சார் இருக்கும். என்றைக்கு நீங்கள் ஆட்சி கட்டிலுக்கு வந்துட்டீங்களோ அன்று முதல் நீங்க அந்த உங்க விஜய், ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கேன் சார். வீட்டுல எத்தனை வீட்டுல அப்பாவுக்கும் பிள்ளைக்கு சண்டை வருது சொந்த வீட்டுக்குள்ள. அப்ப நீங்க ஒரு ஆட்சிக்கு வந்த பின்பு நீங்கள் ஒரு முதல்வர். மக்கள் உங்களை நேற்று வர எங்க வீட்டுல ஒருவரா பார்த்திருந்தாலும் இப்பொழுது உங்களை எந்த தராசுல பார்ப்பாங்கன்னா உங்க நிர்வாக தராசுல பார்ப்பாங்க. நீங்க நிர்வாகம் எப்படி பண்றீங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த அளவுக்கு கொண்டு போறாரு விஜய் அவர்கள் அப்படிங்கறத அளவீடா பார்ப்பாங்க. நான் அதுதான் சொல்றேன். கரண்ட் பில்லு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. என்னங்க கரண்ட் பில் இப்படி வந்திருக்கு, நம்ம விஜய் தானங்க ஓட்டு போட்டோம், என்னங்க 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீனாரு, திடீர்னு பார்த்தா 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்தணுங்கிறாரு, நம்ம வீட்டுக்கு பிரயோஜனமே இல்லையே. அப்ப லேயரா அதிருப்தி உருவாகும். நீங்க கேட்ட மாதிரி 100வது நாள்ல எம்எல்ஏ ஆபீஸ முற்றுகை பண்ண போறாங்க பாருங்க. நீங்க 100வது நாள் சாதனை. இன்னைக்கு நாளிதழ்கள்ல எந்த பேப்பரை புரட்டினாலும் முதல் பக்கத்துல ஃபுல் பேஜ் விளம்பரம். அப்ப கிட்டத்தட்ட திமுகவோட விளம்பர மாடல்ல போட்டி போடுறாங்க. தொலைக்காட்சியில விளம்பரம், அதையும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அது ஒரு விளம்பர மாடலோட போட்டி போடுறாங்க. ஆனா இங்க 100 நாள்ல எம்எல்ஏ ஆபீஸை முற்றுகை பண்ணவும் மக்கள் போறாங்க. அப்ப மக்கள் நம்பிக்கை இழந்ததுனால தானே போறாங்க. உங்க விஜய் நம்ம விஜய் செய்வாருன்னு நினைச்சிருந்தா ஏன் முற்றுகைக்கு போனோம்? அது மனு கொடுக்க போயிருப்பாங்க. நீங்க மனு கொடுக்க போற இடத்துல இருந்து அது முற்றுகையா மாறுதுனாலே, நீங்க அதான் நான் சொல்லிட்டேன், ஒரு முறை ஆட்சிக்கு வந்து விட்டாலே அது ஆட்சி கட்டில அவர்கள் இருந்தா அது ஆன்டி இன்கம்பன்சி அல்லது ப்ரோ இன்கம்பன்சி தான். இனிமேல் அவருக்கான ஒரு சில விருப்பங்களுக்கு இருக்கும். அவர் நம்ம பிடித்த ஹீரோ, அந்த அபிலாஷையால நம்ம அவர் என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கிற தன்மை இருக்காது. அது விஜய் அவர்களுக்கும் போக போக தெரியும். இன்னைக்கு சட்டப்பேரவையில் நீங்க சொல்ற மாதிரி சட்டப்பேரவையில் இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது நிதி பற்றாக்குறை அதெல்லாம் காரணம் காட்டி
விவசாயிகளுடைய கடனை நாங்கள் வந்து எந்த அளவுக்கு அவர்களுடைய குறைக்க முடியுமோ அதை வந்திருக்கிறோம்னு பேசும்போது, இன்றைக்கு பாருங்க 100 நாள் ஆட்சி நிறைவு பெறுகிறது. இன்னைக்கு நாங்க இதே வேற ஆட்சி காலங்கள்லாம் நீங்க விளம்பரங்கள் பார்த்திருப்பீங்க. அது மாதிரிலாம் கொடுத்து மக்கள் வரி பணத்தை நாங்க வீணாக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலே அது ஒரு பெரிய விளம்பரமா இருந்திருக்கும். ஆமா 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 சார். அதுவே பெரிய பேசு பொருளா இருக்குமே. நீங்க கிட்டத்தட்ட அது பெரிய பேசு பொருளா இருக்கும். அவர் ஒரு காலையில் ஒரு வீடியோவில் பேசுகிற பொழுதே நீங்க சொன்ன மாதிரி வீடியோவே கூட இதை போட்டிருக்கலாம். அப்பொழுது கூட அது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கும். முந்தைய ஆட்சி மீது விமர்சனமே விளம்பர மாடல் தானே. நீங்க திராவிட மாடல் அவர்கள் சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ தாவேக்காவோ தொடர்ந்து அவர்களை விளம்பர பிரியர்களாக அல்லது வெறியர்களாக காட்டிக்கிட்டே தானே இருந்தாங்க. அதே தானே அதனுடைய நீட்சியாகத்தானே இருக்கு. இன்னைக்கு ஆள்கிற கட்சி அப்படின்ற இடத்துல கூட்டணி கட்சியில இருக்கவங்க அமைச்சரவையில பங்கு எடுத்திருக்கவங்களையும் சேர்த்துதான் நம்ம பார்க்க வேண்டும். அப்படி இன்றைய ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தஞ்சாவூர்ல பேனர் அகற்றுனாங்கன்றதுக்கான ஒரு சாலை முறையில் முற்றுகை போராட்டம்னு வந்து மாநகராட்சி முன்னாடி நிற்கும் போது அந்த வழியாக செல்வதற்கு ஒரு இளைஞர்கள் நிற்கும் போது வாக்குவாதம் ஏற்படுகிறது. காவல்துறை அவர்கள் கையாண்ட விதம், அவரை அடித்தது, திருப்பி அந்த இளைஞர் காவலரை அடிக்கிறார். அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஈகோ டச் பண்ணிட்டாங்க அப்படின்றது காவல்துறையிட்ட எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த இளைஞருக்கான பார்வை பார்க்கும்போது, இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது என்ன நடவடிக்கை எடுக்கணும், என்ன அரசாங்கம் அறிவுறுத்தணும், நீதிமன்றங்களும் இந்த பார்க்கும்போது என்ன முடிவு? இல்ல சார், இது வந்து கிட்டத்தட்ட அந்த நபர் ஒரு வேலைக்கு போகிற அவசரத்தில் நிற்கிறார் அந்த இளைஞர். அப்ப அவர் நான் போய்க்கிறேங்கிற சாலை மறியல் நடக்குது. பொதுவா சாலை மறியல் போன்ற விஷயங்கள் நடக்கும்போது காவல்துறை 2 விஷயம் செய்வாங்க. ஒன்று, சாலை மறியலில் ஈடுபடுவர்களை கைது செய்து அப்புறப்படுத்துவாங்க. அது ஏதோ கல்யாண மண்டபமோ எங்கேயோ வைத்திருப்பார்கள், மாலையில ரிலீஸ் பண்ணி விட போறாங்க. ஒன்று இல்லையா, மக்களுக்கு இடையூறு செய்யாமல் ஒரு ஓரமா நின்று சாலை மறியல் செய்யுங்க. சாலை மறியல ஒதுங்கி நின்று செய்ய முடியாது. அப்போ ஒரு பேரிகார்டர் வைத்து தடுத்து அவர்களை மாற்றுப்பாதையில மக்களையா திசை திருப்பி விடணும். 2மே இல்லாம ஒரு இளைஞர் கேட்கிறார். அவரை என்ன பண்ணிருக்கணும், கொஞ்சம் சாந்தமாக பேசி, தம்பி சூழலை புரிந்து கொள்ளுப்பா, இப்படி ஒரு போராட்டம் திடீர்னு வெடிக்குது, இதுக்கு வந்து போராட்டம்னு பேரு, இப்படி திடீர்னு தான் நடக்கும், ஒரு 15 நிமிடம் காத்துரு, நான் உங்க ரூட்டை கிளியர் பண்ணும்போது நீயும் போயிடலாம், அப்படி பேசுவது வேற. அவரை முதல்ல கை நீட்டுறாங்க சார், அவரை கை நீட்டின உடனே அவரும் பதிலுக்கு கை நீட்டுறாரு. அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தாரு, அவர் மீது வழக்கு பாய்ச்சிருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அவரு கை நீட்டிவிட்டார், சிசிடிவி காட்சிகள்ல பதிவாயிருக்கு. பட் நம்ம அதை மட்டும் பார்த்தா சட்டம் அப்படிதான் சொல்லுகிறதான்னு கேட்டா, இங்க இத்தனை பப்ளிக் பாக்குறாங்களே, இத்தனை கேமரா கண்கள் வாட்ச் பண்ணுதே, அந்த பையனை, ஒரே ஒரு பையனை, ஒரு இளைஞரை எத்தனை போலீஸ் சேர்ந்து தாக்குறாங்க. ஒரு எஸ்ஐ எவ்வளவு வெறிகுண்டப்பட்டு மடிக்கிறார், அந்த வண்டிக்குள்ள ஏற அவர் மறுக்கிறார், அந்த வண்டிக்குள்ள எந்த அளவுக்கு புஷ் பண்ணி தள்ளி விடுறாங்க, உள்ள ஏத்தி விடுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், கழுத்தை பிடித்து ஒரு காவலர் இப்படி அடைத்து வைத்து இருக்குகிறார். அது எவ்வளவு பெரிய வயலேஷன் அது. அவர் என்ன கொலை செய்தாரா, என்ன செய்தாரு? அவர் அந்த வழியாக போய் கொண்டிருந்த ஒரு இளைஞர், அவர் காவலரை தாக்கியது தவறு, அதுல நான் மாட்டுக்கிறதே சொல்லல. பொதுமக்களை தாக்குகிற அதிகாரத்தை காவலர்களுக்கு யாரு கொடுத்தார்? நீங்க அவர் பப்ளிக்ல ஒருத்தர், அவர் கேள்வி கேட்கிறார். அவ காவலர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச பண்பு பயிற்சி கொடுத்துருக்கணும். அல்லது ஒரு மனிதனை, இப்ப அந்த பையனே ஹெல்மெட் போடல சார், ஹெல்மெட் ஃபைன் போடுங்க, அந்த பையனை வண்டியை நிறுத்துங்க. நீ முதல்ல ஹெல்மெட் போட்டிருக்கியா, ஹெல்மெட் போடல, ஸ்பீடா வந்த சொல்லுங்க, கண்டிங்க, வண்டி சாவியை எடுத்து வைங்க, அதெல்லாம் வேற. அவனை நீங்க அந்த இடத்துல தான் அப்புறப்படுத்தணுங்கிற காட்டின வேகத்தை ஏன் சாலை மறியல்ல ஈடுபட்டவர்களை ஒழுங்குபடுத்தணும்னு காட்டணும். அப்ப விமர்சனம் என்று வருகிற பொழுது நம்ம அந்த கோணத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப காவல்துறையினர் இதுல ரொம்ப முக்கியமான இடம் இருக்கு. இந்த கட்சி வந்து அந்த சாலை மறியல் பண்ற கட்சி வந்து வேற எதிர்கட்சியே இல்ல, ஆள்கிற கட்சி பிசிகா. அப்ப அவங்க பண்ணும்போதே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி முதலே ஒரு பேரிகார்டு போட்டு மாற்று வழி, இந்த இடத்துல போராட்டம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாலே அந்த பையன் அங்க வாக்குவாதத்துக்கான வேலையும் வந்திருக்காது. வேலை இருக்காது சார். இன்னொன்னு பாருங்க, இந்த பையனை இப்ப வண்டியில ஏத்தி கொண்டு போறாங்க அந்த போலீஸ் வாகனத்துல, அந்த பையனை தாக்கவும் செஞ்சிருந்தாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்தோம் எல்லாருமே, எல்லா காட்சி கேமராக்கள்லயும் பதிவாக இருந்தது. அவனுடைய வாழ்வாதாரத்துல அல்லது அவருடைய லைஃப் ஸ்டைல்ல உடல் ரீதியாக அவன் என்ன சிக்கலை எதிர்கொண்டாலும் அதுக்கு இந்த அரசு தான் பொறுப்பு, காவலர்கள் தான் பொறுப்பு. அதுல யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் தான், கண்ணு முன்னாடி தான் அவனை கொடூரமாக தாக்குறாங்க, இத்தனை காவலர்கள் சேர்ந்து தாக்குறாங்க. அவன் பைக்கை விட்டு எந்திரிக்க மறுக்கிறான், பைக்கோட அவனை பிடிச்சி இழுக்கிறாங்க, வண்டிக்குள்ள அவனை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இது மாதிரியான காட்சிகள் இத்தனை கேமரா கண்களுக்கு நடுவிலேயே நடக்கும்டா, ஒருவேளை கேமராவே இல்லாத, எங்கோ ஒரு மக்கள் வெளிச்சம் படராத ஒரு பகுதியில சிக்கக்கூடிய ஒருவன் ஏன் லாக்அப் நடக்காம இருக்கும் இந்த தமிழ்நாட்டுல? அப்ப காவல்துறையினுடைய இது போன்ற செயல்பாடுகளை முதல்ல கண்காணி. அதுதான் இல்ல, அதுதான் அது போன்ற நிகழ்வு தான் மடப்புறத்தில் கேமரா கண்களுக்கு தெரியாமல் நடந்தது. ஆமா ஆமா ஆமா, அது போன்ற ஒரு சம்பவம் தான் நாகர்கோயில்ல நடந்தது. அப்ப இதெல்லாம் இல்லாத இருக்கும்போது ஏன் இப்படி நடந்திருக்காதுன்றதுக்கு இது ஒரு பெரிய சாட்சியா இருக்கு. நிச்சயமா சாட்சியா இருக்கு சார். இத்தனை பேர் பாக்குறாங்களே, இவ்வளவு பப்ளிக் பாக்குறாங்க, இவ்வளவு பிரஸ் வீடியோ எடுக்கிறாங்க,
சார் ஒரு ஒரு ஊடகம் வீடியோ எடுக்குது சார். அப்ப குறைந்தபட்சம் இந்த போலீஸ்காரங்க வந்து ஊடகத்துக்கு பயப்படணுமே. ஐயோ கேமரா நம்ம வீட்டுல நம்ம மனைவி பார்ப்பாங்க, நம்ம பிள்ளைங்க பார்ப்பாங்க, நம்ம ஒருத்தரை போட்டு மிருகம் மாதிரி அடிக்கிறோமே. சரி அவர்ட்ட ஒரு வார்த்தை பிரஸ் சைடு திரும்பி பார்த்துட்டு ஒரு பதட்டத்திலயாவது தம்பி கொஞ்சம் கவனிங்கப்பா, கொஞ்சம் கேளுங்கப்பா, அந்த கருணை வார்த்தைகளே வரலையே அதுல முழுக்க. ஒருத்தர் கேக்குறாரு, நீ உதவி ஆய்வாளரையே அடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. அந்த பையனை நோக்கி வன்மையான வார்த்தைகளை உபயோகிக்கிறார். அவன் கண்ணத்துல அறைகிறார். அவன் ஒரு ஒரு ஜென்சி. நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த தலைமுறை வாக்களித்து தான் இந்த அரசு வந்திருக்கு. அவன் ஒரு ஜென்சிக்கு வாலிபர். இந்த தலைமுறை ரியாக்ஷன் தான் தேர்தல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. இந்த ரியாக்ஷன் தான் இங்கேயும் பிரதிபலிக்குது. நான் ரொம்ப முக்கியமா ஒரு வாட்ஸ்அப் பதிவு தான் சார் சொன்னா கூட அது மிகையா தெரியலாம். வாட்ஸ்அப்ல ஒரு பதிவு படிச்சேன். உள்ளபடியே அந்த பதிவு வந்து ரொம்ப ஒரு மாதிரி உழுக்க செய்து விட்டது. அந்த பதிவு மொத்தமே ஒரு 15 செகண்ட் தான். அதுல என்ன சொல்றாங்கன்னா, என் தாத்தா காலத்துல என் தாத்தாக்கு எம்ஜிஆரும் கலைஞரும் பெரிய தலைவராக இருந்தாரு காட்டுறதுக்கு. ஆனா பாருங்க, எம்ஜிஆர் இருக்காரு, கலைஞர் இருக்காருன்னு எங்க தாத்தா காலத்துல பேசுவோம். எங்க அப்பா காலத்துல கலைஞர், ஜெயலலிதா, ஸ்டாலின், எடப்பாடின்னு காட்டுவாங்க அரசியல் கட்சி தலைவர்கள்னு. நம்ம காலத்துல நம்ம பிள்ளைங்க காலத்துலன்னு சொல்லி அவர் சொல்றாரு அந்த வார்த்தைய. இந்த 18 வயசு 15 வயசு இருக்கிறவங்களுக்கு யாருங்க அரசியல் தலைவர்னா விஜய் அவர்கள், தனுஷ் வரப்போறாரு, இப்படிதானங்க பேசுவாங்க. மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள பொறுத்து தலைவர் அமைவாங்கன்னு அவர் அந்த வாட்ஸ்அப் பதிவை ரொம்ப எளிதா கடந்து சொன்னார். பட் நான் அதுல முழுதாக உடன்படல. பட் அந்த இளைஞர்கள் திரள் என்பவர்கள் உணர்ச்சி குவியலா இருக்காங்க. அந்த உணர்ச்சி குவியல் தான் ஒரு ஆட்சி படத்துக்கு வந்தது. இன்னைக்கு அவனை தான் பிடிச்சி தடுத்து நிறுத்திருக்கீங்க. நான் அதுதான் சொன்னேன், நீங்க எதிர்கட்சியாக வரிசையில் இருக்க போது ரெண்டு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியுமா? ஒண்ணு வந்து உதயநிதி கைது விசாரணைன்னு சொல்லி அழைத்துட்டு போகும்போது திருநெல்வேலியில இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தோம். அங்கு காவல்துறையினர் வந்து தாக்குதல் நடத்தல, அவன் காவல்துறை ஒருவேளை சரியாக கையாண்டு இருக்கிறார்கள் அந்த இடத்துல திருநெல்வேலியில அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு வயதான 2 பேர் திமுகவை சேர்ந்தவர்கள் இதே மாதிரிதான் சாலையில போகும்போது தடுக்கிறாருமோ, அந்த இளைஞர் கோவப்பட்டு பண்றாரு. அதுக்கு அந்த வயதானவர் அந்த இளைஞரை தாக்குறதுக்கு முற்படுறாங்க. அது அந்த சம்பவத்தையும் பார்த்தோம். அதுல காவல்துறை உண்மையிலேயே அந்த இடத்துல சரியாக செயல்பட்டு இருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் எதுவும் இடம் கொடுக்காமல் நகர்த்தி இருக்கிறார்கள் தான் பாக்குறோம். இந்த இடத்தையும் அதே மாதிரிதான் பாக்குறோம். அது ஒண்ணும் நடந்து ரொம்ப நீண்ட காலம்லாம் இல்ல, ஒரு 20 நாள் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கு. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இப்ப இதை பார்த்த அரசாங்கம் இல்ல உள்துறை செயலாளர் என்ன மாதிரியான காவல்துறையினருக்கு ஒரு அறிவிப்பை வெளியிடணும், அறிவுறுத்தலை சொல்லணும்? இல்ல, காவல்துறைக்கான வழிகாட்டி நெறிமுறைகள் முதல்ல வெளியிடணும் சார். சார் காவலர்களுக்கு நம்ம நினைக்கிறோம் சார், அவங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு, அழுத்தங்கள் நிறைய இருக்கு. குறைந்தபட்சம் இன்னைக்கு போலீஸ்காரங்களுக்கு ஒரு பண்பு பயிற்சியோ மனிதநேய பயிற்சி எதுவுமே கிடையாது சார். ஏதோ மிருகத்தை அடிக்கிற மாதிரில வேட்டையாடுறாங்க பாக்குற மனிதர்களை. சோ அது மாதிரியான விஷயங்களை அரசு முன்னெடுக்கணும். விஜய் கவர்மெண்டா அதை செய்யணும். மக்கள் அதான் எதிர்பார்ப்பாங்க. நீங்க திமுக அவங்கள்ட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. நீங்க மக்கள் பெருவாரியா விஜய் மீது நம்பிக்கை வைத்தனாலதான் 108 சீட்டை கொடுத்துட்டாங்க 2 வருஷத்துல. அப்ப விஜய் இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் சுதந்திர தின உரையில் பேசும்போது ஏற்கனவே சொன்ன விஷயத்தை கோடிட்டு காட்டினார். அதாவது அரசாங்க அலுவலகங்களில் வருபவர்களுக்கு மரியாதையோடு நடத்துங்கள் அப்படின்ற விஷயத்த சொன்னார். அரசாங்க அலுவலகத்திற்கு வருபவர்களை மரியாதையோடு நடத்துவது போன்றுதான் காவல்துறையினரும் பொதுமக்களை மரியாதையோடு கண்ணியத்தோடு நடத்த வேண்டும். ஆமா சார், நிச்சயமா நடத்தணும். அதற்கான முன்னெடுப்புகளை தாவேக்கா அரசு செய்யணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்கு. பட் அது வந்து நீங்க இன்னொரு பக்கம் பாருங்க, பல்க்ல நேற்று ஒரு வீடியோ வைரலா போயிட்டு இருந்துச்சு. பல்க்ல போய் ஒருத்தரை பாட்டில்ல பெட்ரோல் கொடுக்க கூடாதுன்னு இப்ப விதி. பாட்டில்ல பெட்ரோல் கேட்டுட்டு நான் என்னோட பெரியப்பா பையன் தான் மினிஸ்டர், என்னோட அண்ணன் தான் மினிஸ்டர்னு பல்க்ல போய் தாக்குறாங்க. அப்ப இது முற்றிலும் ஒரு கலாச்சார சீரழிவினுடைய உச்சம்னு இதை நம்ம பார்க்கலாம். போதைப் பொருட்கள் கட்டுப்பாடு அங்கிருந்தே தொடங்கணும். போதைப் பொருட்கள் கட்டுப்பாடு, காவலர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு, அப்புறம் ஆண் பெண் சமத்துவம் பற்றிய பள்ளி பாடங்களே சேர்க்கிறது, இது மாதிரியான சில மாற்றங்களின் மூலமா மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். நன்றி சார், ரொம்ப நன்றி.